ஓகே, நாம இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்முடைய சேயோன ஏஎஸ் அகாடமி சார்பாக வந்து பார்த்தீங்கன்னா தினம் 10 கொஸ்டின் பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்னைக்கு டே 47க்கான ஒரு 10 கொஸ்டின் பார்ப்போம். நான் வந்து கொஸ்டின் படிக்கிறேன், ஆன்சர் தெரிஞ்சால் நீங்கள் ஆன்சர் பண்ணலாம். இந்தியாவின் முதல் ரயில் போக்குவரத்து எங்கே இயக்கப்பட்டது? இந்தியாவின் மிக நீளமான தேசிய நெடுஞ்சாலை எது? உச்சநீதிமன்ற உயர்நீதிமன்ற நீதிபதிகளுடைய ஓய்வு பெறும் வயது எது? இந்திய பொருளாதார அமைப்பினுடைய தன்மை என்ன? இந்திய பண மதிப்பிழப்பு செய்யப்பட்ட நாள்? இந்தியாவுடைய நுழைவாயில்? இந்திய தலைமை வழக்கறிஞரை நியமிப்பவர் யார்? இந்தியாவுடைய முதன்மை பொருளாதாரத்துறை எது? உலகிலேயே மிக நீளமான கடற்கரை எது? ஓகே, பார்ப்போம். இந்தியாவின் முதல் ரயில் போக்குவரத்து எங்க அப்படின்னா 1853ல மும்பை டு தானே வந்து பார்த்தீங்கன்னா இயக்கப்பட்டது. இந்தியாவின் மிக நீளமான தேசிய நெடுஞ்சாலை வந்து பார்த்தீங்கன்னா நேஷனல் ஹைவே 44. ரிட்டையர்மெண்ட் ஏஜ் ஆஃப் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ் பொறுத்த வரைக்கும் 65. இதுவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஹைகோர்ட்டை பொறுத்த வரைக்கும் 62. இந்திய பொருளாதார அமைப்பின் தன்மை வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவுடைய எக்கனாமிக் சிஸ்டம் வந்து கலப்பு பொருளாதாரம். பண மதிப்பிழப்பு செய்யப்பட்டது 2016 நவம்பர் 8. இந்தியாவுடைய நுழைவாயில் எது அப்படின்னா மும்பை. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தூத்துக்குடி. இந்தியாவின் தலைமை வழக்கறிஞரை நியமிப்பவர் யார் அப்படின்னா குடியரசுத் தலைவர். இந்தியாவினுடைய முதன்மை பொருளாதாரத்துறையை எதை சொல்றாங்கன்னா வேளாண்மை. உலகிலேயே மிக நீளமான கடற்கரை மியாமி கடற்கரை, அமெரிக்கா. பாருங்க, முதல் அந்த ரயில் வழித்தடம் வந்து மும்பை டு தானே 1853. தேசிய நெடுஞ்சாலை மிக நீளமானது NH 44. உச்சநீதிமன்ற ஓய்வு பெறும் வயது 65. உயர்நீதிமன்றம் பொறுத்த வரைக்கும் 62. இந்தியாவுடைய அந்த பொருளாதார முறை எப்படி இருக்குன்னா கலப்பு பொருளாதாரம். பண மதிப்பிழப்பு 2016 நவம்பர் 8. இந்தியாவுடைய நுழைவாயில் மும்பை. குடியரசுத் தலைவர் யார்? அட்டார்னி ஜெனரல் நியமிப்பவர். இந்தியாவுடைய வேளாண்மையில பெரும்பங்கு, அதாவது பொருளாதாரத்துல பெரும்பங்கு வைப்பது வேளாண் துறை. மிக நீண்ட கடற்கரை உலகிலேயே வந்து பார்த்தீங்கன்னா மியாமி, அமெரிக்காவில் இருக்கக்கூடியது. ஓகே, இன்னைக்கான 10 கொஸ்டின் பார்த்துருக்கோம். இந்த 10 கொஸ்டினுமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான 10 கொஸ்டின்ஸ்.